HCF அண்ட் LCM அந்த கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான். என்னென்னா இப்போ இந்த 2 கோவை இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு வந்து மீப்பெரு பொது வகுத்தி வந்து எக்ஸ் ப்ளஸ் கேஒய் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த கேவோட மதிப்பு என்ன? ஓகேவா? ஸோ இதோட ஹச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் கேஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 டேர்முக்கும் ஹச்சிசிஎஃப் என்னன்னு கண்டுபிடிச்சா அதை எக்ஸ் ப்ளஸ் கேஒயோட ஈக்குவல் பண்ணி கேக்கு என்ன மதிப்புங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ்ஒய் க்யூப் இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 8 வந்து 2 பவர் க்யூப்னு எழுதலாமா? அப்போ 2y ஹோல் க்யூப்னு வருமா? ஸோ இப்போ இது ஃபார்முலா என்ன? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா. ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறலாம். எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 2y அப்புறம் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2y 4y ஸ்கொயர்னு வரும். இந்த டேர்ம் தேவையில்லை, ஏன்னா இங்கேயே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் மைனஸ் 2yன்னு கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் இதுலேயும் சேம் இதே இது இருக்கான்னு பார்த்து நம்ம ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டோட அப்ரிவேஷன். அடுத்தது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் கே ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் இதை வந்து கேஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இதை எப்படி எழுதணும்? எக்ஸ் மைனஸ் கேஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் கேஒய்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 டேர்ம்லையும் எந்த டேர்ம் ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். ஈக்குவலாக இருக்கிறது எந்த டேர்ம்? ஈக்குவலாக இருக்கிறது இருக்கட்டும். இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹச்சிசிஎஃப்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் கேஒய் தான் இருக்கா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் கேஒய் இருக்கணும். இதுதான் ஹச்சிசிஎஃபாக இருக்கணும்னா இந்த வேல்யூ இருக்கிற மாதிரியான வேல்யூ தானே இங்கேயும் வரணும். அப்போ இது 2 ஈக்குவலாக தானே இருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் கேஒய் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2yக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் அதை ஹச்சிசிஎஃபாக நம்மளால் எடுக்க முடியும். ஓகே? ஸோ அப்படிங்கிறப்போ இங்கே கே இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? ஏன்னா கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது 2 ஈக்குவல் பண்ணும்போது கே இருக்க வேண்டிய இடத்துல -2 இருக்குது. அப்போ கேவோட வேல்யூ -2. +2வும் கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு இங்கே ப்ளஸ் கே தான் இருக்குது. ஓகேவா? அப்போ கேவோட வேல்யூ இங்கே என்ன வரணும்? -2 இருந்தால் மட்டும்தான் இது 2 ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ண வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான்.